எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒரு நாள் ஒரு ஊழிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிந்தி விட்டாரு. ஒரு 3 மணிக்கு மேலே போனார். ஹோட்டலில் ஏதாவது சாப்பிடணும், பசியோடு இருக்கிறேன்னு ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட உட்காந்து 2-3 பேர் உட்காந்துருந்தாங்க. அவர் சாப்பிட்டு கொண்டு போய் திடீரென்று அவர் அப்படியே கழுத்தை பிடிச்சு ஒரு கொண்டு வெளியே தள்ளுன மாதிரி இருந்துச்சுதான். அந்த ஹோட்டல் விட்டு வெளியே ரோட்டுக்கு விழுந்து திரும்பி பார்க்கிறார். அந்த ஹோட்டல் இடிந்து விழுகிறது. பழைய ஒரு கட்டிடம், அது இடிந்து விழுகிற சூழ்நிலை. அப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு இவருக்கு தெரியாது. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். யார் என் கழுத்தை பிடிச்சு கொண்டு இந்த வெளியே தள்ளுனான்னு பார்த்தா யாருமே இல்லை. அப்பதான் அவர் உணர்ந்து கொண்டார், தேவன் தம் தூதனை அனுப்பி என்னை தப்புவித்தார். இப்படிதான் பல ஆபத்துகளுக்கு நம்மை விலைக்கு தப்புவிக்க தான் தூதர்கள். சரியா? அப்ப ஆண்டவரே, எனக்காக நீர் நியமித்திருக்கிற தேவ தூதர்களுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை பாதுகாக்க தூதர்களை வச்சிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது தேவ தூதர்கள் கூட போறாங்கன்னு விசுவாசிங்க. நீங்க எங்க போனாலும் தேவ தூதர்களை கர்த்தர் எனக்கு பாதுகாப்பா வச்சிருக்கிறான்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப நீங்க அந்த பாதுகாப்புக்குள்ள இருப்பீங்க. சொல்றீங்களா? ஆண்டவரே, நீங்க சேனைகளின் கர்த்தர், அந்த சேனை என்னை பாதுகாக்க நீங்க வச்சிருக்கிறீங்க. உடைய தூதர்கள் தினமும் என் கூட என்னை பாதுகாத்து நடத்துகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.